நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எதுக்குமா அழுற? யாரு உன்னை என்ன சொன்னாங்க? ரூம்ல யாரும் இல்ல, போயிட்டு வாங்க. பயப்படாம தைரியமா சொல்லு. யாரு உன்னை அழ வச்சாங்க சொல்லுமா? அட கடவுளே, நிம்மதியா டிவி கூட பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. என்ன? குட் ஈவினிங் மேம். சரி சீக்கிரம் சொல்லுங்க. மேடம், நாளைக்கான பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கான மெனுவை நீங்க ஃபைனலைஸ் பண்ணணும். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செலக்ட் பண்ணி கொடுங்க. நீ மெனு கார்டை இங்க வச்சிட்டு போ, நான் சீரியல் முடிச்சதுக்கு அப்புறம் டிசைட் பண்ணிக்கிறேன். மேடம், அதுக்கு டைம் இல்ல, ஏன்னா கிச்சனை க்ளோஸ் பண்ணணும். சரி, ஏன் சாப்பாடு நீயே செலக்ட் பண்ணு. ஓகே? இல்ல மேடம், அதுவும் முடியாது. ஷாலினி மேடம்க்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். சீக்கிரமா நீங்க செலக்ட் பண்ணுங்க, இல்லனா கிச்சனை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். அப்புறம் இல்ல இல்ல, கொடுங்க கொடுங்க. இந்தாங்க. டின்னரை சேர்த்து செலக்ட் பண்ணுங்க. ஓஃபோ. இந்தாங்க, வெச்சுக்கோங்க. கிளம்புங்க. ஓகே, थैंक यू. ஓ, ப்ளீஸ். கதை என்னாச்சுனே தெரியலையே. எல்லாம் இந்த மில்ச்சிக்கார வீட்டால தான். என் ஃபேவரட் சீரியல் மிஸ் பண்ணிட்டேன். இது என்ன வீடா இல்ல ஜெயிலா? மெனுவை செலக்ட் பண்ண ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் இந்த வீட்ல சாப்பாடு கிடைக்காதான். ஒரு நிமிஷம் டைனிங் டேபிளுக்கு லேட்டா வந்தாலும் சாப்பாடு கிடைக்காதான். காலையில 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் 1 மணிக்கு லஞ்ச், அப்புறம் நைட்டு 8:30 மணிக்குலாம் டின்னர். அந்த நேரத்துல யாருக்கும் பசிக்கலனா மணி அடிச்சா சோறு சாப்பிட நம்ம என்ன கைதிகளா? அக்கா, நீ உன் வாழ்க்கை போற இந்த வீட்ல எப்படிதான் வாழ போறியோ எனக்கு தெரியல. எப்பவுமே என் வீட்ல கிடைக்கிற சுகம் மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. இந்த வீட ஒரு எப்ப பார்த்தாலும் டைம் டேபிள் படி நடக்குது. இவங்கள நாம தான் திருத்தணும். இல்ல இல்ல இல்ல, நான் யார் வம்புக்கும் போக மாட்டேன்பா. ஏதாவது பிரச்சனை பண்ண அக்கா என்ன கொன்னே போட்டுருவா. ரூம்குள்ளேயே இருக்கேன். நாலு மணி தான். அது எந்த நேரத்துக்கு யார் அலாரம் வச்சா? கண்டிப்பாக அந்த மாலதி பிசாசோட வேலையை தான் இருக்கும். அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். நிம்மதியாக தூங்க கூட விட மாட்டேங்கிறா. என்ன விஸ்வா, எதுக்கு என்ன எழுப்புன? விளையாடுறதுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. நீ அந்த லிமிட் எல்லாத்தையும் மீறிட்ட. இப்ப என்ன பண்ண? தூங்கிட்டு தானே இருக்கேன். தூங்கிட்டா இருந்தா உன்னை யார் 4 மணிக்கு அலாரம் வைக்க சொன்னா? இதை கேட்டு மத்தவங்க தூக்கம் கெட்டுடாத. அலாரத்தை நான் எனக்காக தான் வச்ச, வேற யாருக்காகவும் வைக்கல. எதனாலனா சீக்கிரமா எழுந்தாதானே எல்லாமே நேரத்துல நடக்கும். இல்லைன்னா உன் தாத்தா கிட்ட தேவையில்லாம திட்டு வாங்க வேண்டிய நிலைமை வந்துடும். அட, நீ 4 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ண போற? செவத்துக்கிட்ட பேசிட்டு இருக்க போறியா, இல்ல சாமியார் மாதிரி தவம் இருக்க போறியா? ப்ளீஸ், நீ இப்ப தூங்கு. நானே வந்து சீக்கிரமா எழுப்பி விடுறேன். யாரு நீ? நீ ஏன் எழுப்ப போற? நானே தான். நான் உன்னை எழுப்பி விடுறேன். மறந்துட்டா? மறக்க மாட்டேன் தாயே. நான் தான் என் அண்ணங்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி தொலைச்சிட்டேனே, நீ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நான் உன்னை பத்திரமா பாத்துக்குவேன்னு. அதனால இப்ப தயவு செஞ்சு தூங்குங்க. கண்டிப்பா எழுப்பவல்ல? அம்மா தாயே, எழுப்பி விடுறமா. மறந்துட மாட்டியே? ப்ராமிஸா மறக்க மாட்டேன். இன்னொரு விஷயம், மறுபடியும் அந்த அலாரத்தை வச்சு தொலைக்காத. எனக்கு அந்த சத்தத்தை கேட்டாலே இரிட்டேஷனா இருக்கு. எனக்கும் உன் வாய்ஸை கேட்டா ரொம்ப இரிட்டேஷனா இருக்கு. அம்மா தாயே, போய் தூங்கு போ. இவள திருத்தவே முடியாது. மாலதி, விஸ்வா, ஐம் சாரி, நான் தெரியாம ஆயிடுச்சே. ஐம் சாரி. கொன்னுடுவேன்.
என்னங்க? இந்த உலகத்திலே ரொம்ப அழகான ஒரு பொண்ணு என் பக்கத்துல இருக்கா. வெண்ணை, ம், என்ன விடுங்க. இதுக்கு எங்க போகணும்? லேட் ஆயிட்டு இருக்கு. லேட் ஆயிடுமா? வெளியே போய் பர்ச்சேஸ் பண்ணணுமா? குட் மார்னிங். நான் சொன்னேன்ல கரெக்ட் டைமுக்கு உன்னை எழுப்பி விடுவேன்னு. சீக்கிரமா டிஃபன் சாப்பிட வந்துரு. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, ப்ளீஸ். ஜஸ்ட் 10 minutes என்ன தூங்க விடு விஸ்வா. எனக்கு ஏய். பயங்கரமா தூக்கம் வருது. இந்த லட்சணத்துல அலாரத்தை வச்சு 4 மணிக்கு எந்திரிக்க பார்த்தா இப்போ என்னடானா மறுபடியும் தூங்குற? 5 minutes. ஃபைன். நீ நல்லா தூங்கு, ஆனா லஞ்ச் வரைக்கும் பட்னி கிடக்கணும். நான் போய் டிஃபன் சாப்பிட போறேன். ஓகே பை. இல்ல, நான் பட்னி கடந்து சாக விரும்பல. அப்படின்னா சீக்கிரமா ரெடி ஆகு. நான் உனக்காக டைனிங் ஹால்ல வெயிட் பண்றேன். ஓகே? குட் மார்னிங் தாத்தா. குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங். ஒன்னு தெரியுமா தாத்தா, இன்னைக்கு டைனிங் டேபிளுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். 7:58க்கே வந்துட்டேன். 2 minutesக்கு முன்னாடி. அப்பா, நேத்து ராத்திரி யார் ரூம்லயும் அலாரம் அடிச்சிட்டு இருந்தது. அந்த சத்தத்துல எனக்கு சுத்தமா தூக்கமே வரல. ஆண்டி, நேத்து ராத்திரி அந்த அலாம் ஏ ரூம்ல தான் அடிச்சது. ஆக்சுவலி ஆண்டி, விஷயம் என்னன்னா, நான் காலையில எல்லாருக்கும் முன்னாடி டைனிங் டேபிளுக்கு வரணுங்கிறதுக்காக தான் நான் அலாம் வச்சேன். அவ்வளவுதான். இதனால உங்களுக்கு கோவம் வரும்னு எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் அலாம் வச்சிருக்கவே மாட்டேன். ஆண்டி, உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ஐ எம் ரியலி சாரி ஆண்டி. எல்லாரும் சாப்பிடலாம். சுதர் சார், உங்களுக்கு ஃபோன் வந்துருக்கு. சுந்தர், யார்கிட்ட இருந்து ஃபோன்? அப்பா, அது ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன். அது ஒரு புது கேஸ் விஷயமா, அதனால அந்த டீட்டெயில்ஸை நான் உடனே படிக்கணுமா. ஆனால் அந்த ஆஃபீஸ்லேயே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு. நான் உடனே போகணும். சாப்பிடும்போது மற்ற வேலைகளை பார்க்கறது நம்ம வீட்டோட விதிமுறையில இல்லைன்னு தெரியாதா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட அந்த வேலையை பார்க்கலாமே. அப்பா, அது சின்ன பசங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாலும் பரவாயில்ல. ஆனா நீ ஒரு குழந்தைக்கு தகப்பனாச்சே, வெட்கப்பட வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாம நீ ஒரு வேலைக்கு கூட. அப்பா, இனிமே இந்த மாதிரி உட்காருன்னு சொன்ன. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? நாங்க புதுசா கல்யாணம் பண்ணவங்க. நாங்க தனியா இருக்க தான் ஆசைப்படுவோம். இப்படி நந்தி மாதிரி நின்னா இப்படி? என் டியூட்டி சார். இங்க உனக்கு சுத்தி பார்க்கறதுக்கு வேற இடமே இல்லையா? இல்ல. அஷோக், என்னடா கண்ணா, ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்க? என் கூட செஸ் விளையாடுறதுக்கு யாருமே வர மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் சுதாகர் கூட வரல. மாலதி ஆண்டி, நீங்க என் கூட விளையாட வரீங்களா? நானா? இதெல்லாம் வயசானவங்க விளையாடுற கேம். நான் இதெல்லாம் விளையாட மாட்டேன். நம்ம ஏஜ் பசங்களுக்கு கிரிக்கெட் தானே பிடிக்கும். வாயே கிரிக்கெட் விளையாடலாம். கிரிக்கெட்டா? செஸ் விளையாடுறதுனால மூளைக்கு எக்ஸசைஸ் கிடைக்கும். அப்படியா? ஆனா கிரிக்கெட் விளையாடினா ஃபுல் பாடிக்கு எக்ஸசைஸ் கிடைக்கும். மூளைக்கு முன்னாடி பாடி எல்லாம் சுத்த வேஸ்ட். இந்த உலகமே அறிவாளிங்களால இயங்கிக்கிட்டு இருக்கு. வஸ்தாதுகளால முடியாது. இல்லைன்னா நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் வஸ்தாதுகளா தான் இருந்திருப்பாங்க. அதனாலதான் மூளை எல்லாத்த விடையும் ரொம்ப முக்கியம். அப்படியா? விஸ்வா, ஒரு நிமிஷம். இந்த 6 வயசு பையன் ஏன் 60 வயசு கிழவ மாதிரி பேசிட்டு இருக்கான்? இவன் பேசும்போது எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? அப்படியே சாக்ஷாத் உங்க தாத்தாவே வந்து சொற்பொழிவு ஆத்துற மாதிரியே இருந்துச்சு. என்னாலேயே நம்ப முடியல. அதனாலதான் அவனை நாங்க ஜூனியர் தாத்தான்னு கூப்பிடுவோம். நான் எப்பவும் இவனை விட்டு கொஞ்சம் விலகியே இருப்பேன். அதான் மொக்க போட ஒரு தாத்தா இருக்காரு. இந்த தாத்தாவும் மொக்க போடுறத என்னால நிச்சயம் தாங்கிக்க முடியாது. போய் அவன் போடுற மொக்கைய நீயே வாங்கிக்க. ஓகே. சரி, ஓகே. நானும் கொஞ்சம் விளையாடுறேன். அட என்னோட ஃபைல். அசோக், என்னோட ஃபைலை ரூம்ல வச்சு வந்துட்டேன். கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துட்டு வந்துடுறியா? சரிங்கப்பா. ஏய் இருடா, நானும் வரேன். அப்பா கேட்ட ஃபைல் இதாதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஃபைல் தானா? கொடு. மாஸ்டர் ஆஃப் லா MALLM. அசோக், இது சுந்தர் அங்கிளோட டிகிரியா? ஆமா. இந்தாங்க மிஸ்ஸஸ் வினாய். இது உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி இது போட்டு பாரு. ரொம்ப அழகா இருப்ப. ப்ளீஸ்.
நம்ம மார்க்கெட் போயிருந்தப்போ நீ இந்த ட்ரெஸ்ஸை ரொம்ப ஆர்வத்தோட பார்த்துட்டு இருந்த. இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு நினச்சி தான் உன்னை கேட்காமலே நான் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் ஐ திங்க் இது உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஐம் சாரிடா. வினய், எனக்கு நல்லா தெரியும் இந்த காலத்து பொண்ணுங்க இந்த மாதிரி ட்ரெஸ் தான் விரும்புவாங்கன்னு. ஆனா நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டதே கிடையாது வினய். அதுவும் இல்லாம எனக்கு இது கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது. ஆனா நான் இதை போட்டுக்கிறது நீங்க சந்தோஷப்படணும் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் போட்டுக்கிறேன். உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதான் எனக்கும் பிடிக்கும். நான் உன்னை முதல் தடவை பார்க்கும்போது நீ ஒரு அழகான சல்வாரில் இருந்த. இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்லலாம் இல்லை. அதுவும் இல்லாமல் நான் சல்வாரில் இருந்த ஜீவிதாவை தான் லவ் பண்ணேன். அவ்வளோதான் நான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன். இனி எப்பவும் உனக்கு பிடிச்சதை மட்டும் நீ போட்டுக்கலாம். ஏன்னா என் ஒய்ஃபோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ வினய், நீங்க என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா, இந்தாங்க நீங்க கேட்ட ஃபைல். குட். அங்கிள், ம்? நீங்க லால மாஸ்டர் டிகிரி வாங்குனீங்களா? ஹவ் நைஸ். எப்படிதான் இந்த பெரிய பெரிய படிப்புலாம் நீங்க படிக்கிறீங்களோ எனக்கு தெரியல. இன்ஜினியரிங், MBBS, லா. ஆனா என்னால இதெல்லாம் சுத்தமா படிக்க முடியவே முடியாது. நான் BA முடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆக்சுவலி இந்த ஜென்ரேஷன் பசங்க கஷ்டப்பட்டு சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க. டிகிரி வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா வேலை ரொம்ப குறைவு. ஒரு நல்ல ஆரம்பம் வேணும்னா படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல ஆரம்பம் கிடைச்சா ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அப்பா அடிக்கடி எங்ககிட்ட இதுதான் சொல்லுவாரு, நம்ம எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் அந்த துறையில முழு கவனம் செலுத்தணும், அப்பதான் நாம ஜெயிக்க முடியுமா. வாவ் அங்கிள், எனக்கு விவசாயத்தை தவிர வேற எந்த ஃபீல்ட் பத்தியுமே தெரியாது. நீங்க சொல்ற விஷயத்தை கேட்டு நான் உண்மையாவே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். இப்போ நான் எந்த ஃபீல்ட்ல முன்னேறணும்னு ஆசை வந்துருச்சு. அங்கிள், நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளு. அங்கிள், இவ்ளோ நேரமா ஹையர் எஜுகேஷன் பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல என்கிட்ட, அப்போ உங்க பேச்சு ரொம்ப தெளிவா இருந்துச்சு. ஆனா அங்கிள், நீங்க தாத்தா கிட்ட பேசும்போது மட்டும் உங்களுக்கு பயங்கரமா நாக்கு திக்குது. சொல்ல வேண்டியதை முழுசா சொல்ல மாட்டேங்கிறீங்க. எதனால் அப்படி அங்கிள்? ஆக்சுவலாக நான் அர்ஜென்ட்டாக ஒரு ஃபோன் பண்ணணும். நான் உங்கள்கிட்ட அப்புறமா பேசுகிறேன்.